இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடுங்க. இந்த ஹேர் டையை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஹேர் டையை செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணணுமோ அப்போல்லாம் ஈஸியாக எடுத்து அப்ளை பண்ணிடலாங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் அப்படின்னு இல்லைங்க, எந்த விதமான கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் டைக்கு இந்த கருவேப்பிலை நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஒரு ஹேர் க்ரோத்தை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகை இந்த ஹேர் டையில் நம்மளுக்கு சேர்க்கும் பொழுது நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த கடுகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாம் அப்படியே கருமையாக மாறிடும் இல்லையா? அந்த கருமையை நீண்ட நாளைக்கு வச்சிருக்கிறதுக்கு இந்த கடுகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கடுகுல நம்ம வறுக்கும் போதே ஒரு விதமான எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது கடுகுல செய்கிற எண்ணெய் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கடுகு எண்ணெய் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கருகி வரணுங்க. சிம்லேயே வச்சுட்டு கருக்கணுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான விதத்தில் கருகாது. அதனால் சிம்லேயே வச்சுட்டு இதை நம்ம கருக்கி எடுத்துக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்து அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கடுகுலேருந்து ஒரு விதமான எண்ணெய் வரணும், அது வரைக்குமே இந்த கடுகை நம்ம வறுத்துக்கணும். வறுக்கிற பதம் பார்த்தீங்கன்னா கடுகுலேருந்து ஒரு வித எண்ணெய் வரும்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா கரண்டியில் அப்படியே அந்த கடுகு ஒட்டும் பாருங்கள். நம்ம எடுத்து போட்டோடனே ஒட்டும் பாருங்கள். இதுதான் பதம். நம்மளுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு ஆயில் அதில் வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பொடி செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம தட்டில் ஆற வச்சிடலாம். கடாயிலே இருந்துச்சுன்னா ரொம்பவே கருகருன்னு ஆயிரும். இப்போ பதம் பாருங்கள், எப்படி தெரியுது அவங்களுக்கு ஆயில் வந்திருக்கிறது கடுகுல. இதுதான் பதம். கரெக்டான விதத்தில் நம்ம ஹேர் டை செய்து அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. நிறைய பேர் எந்த ஹேர் டை அப்ளை வீடியோ போட்டாலுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு வாட்டி 2 வாட்டி செய்து பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு வீடியோ ஒரு மாதம் யூஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். வீடியோ போட்டு அடுத்த நாளே இந்த நான் செய்து பார்த்தேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஹேர் டை ஏற்கனவே நம்ம கெமிக்கல்லாம் போட்டு நம்மளுடைய ஹேரை ரொம்பவே டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம். நேச்சுரலான ஹேர் டை நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு மாதம் சொன்னால் கண்டிப்பாக ஒரு மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஃபேன் காற்றுல கொண்டு போய் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். ஏன்னா இதில் கடுகுல எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்காது. ஆனால் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். திப்பிகள்லாம் இல்லாமல் நல்லா அரைச்சிடணும். இப்போ அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டையை நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாம். இதோட ஒரே ஒரு பொடியை மட்டும் சேர்த்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். இந்த பொடியையும் இதோட ஒரு பொடி சேர்க்க போகிறோம். இது 2 மட்டுமே சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படியே கருப்பாயிடுங்க. இதில் சேர்க்குற பொடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இதுல சேர்க்கிற பொடி பார்த்தீங்கன்னா அவுரி பொடிங்க. இந்த அவுரி பொடியை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படி கருகருன்னு மாறிடுங்க. இப்போ இதுல வந்து கடுகு எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதுல வந்து அவுரி பொடி சேர்த்திருக்கோம். உங்களுக்கு அவுரி பொடி வேண்டாம், எனக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றவங்க இதுல வந்து கரிசலாங்கண்ணி பொடியை சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா கத்தா பவுடர் சொல்லி இருக்கு, இல்லைன்னா அன்னபேதி அப்படின்னு சொல்லி பவுடர் இருக்கு. இதெல்லாம் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவுரி பொடி சேர்த்திருக்கேன். இப்ப பாருங்க நல்லா ஃபைனா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க பாருங்க நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க ஹேர் டை. இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும் பொழுது டக்குன்னு நம்மளுக்கு முடியல பிடிச்சுக்குங்க. பாருங்க எப்படி வந்து கையில பிடிக்குதோ அதே மாதிரி நல்லா ஹேர்லையும் பிடிச்சுக்கும். பாருங்க நான் கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய முடியிலையும் நல்லா பிடிச்சுக்கோங்க. இந்த தூசியெல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து சீப்பு வச்சு ஹேருன்றப்ப நீங்க சீப்பை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் ஹேர்லயே முடி ஒட்டிட்டு இருக்குங்க. பாருங்க நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து தொடச்சாலுமே வந்து போகாது. நீங்க தண்ணி ஊத்தி வெறுமா தண்ணி ஊத்தி கழுவுனீங்கன்னா போகவே போகாதுங்க. இதை ஷாம்பு போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணா மட்டுமே போகுதும், வாஷ் பண்ணா மட்டுமே போகும். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டன்டா இந்த ஹேர் டேயை வந்து எங்க வேணாலும் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலுமே அப்ளை பண்ணலாங்க. பயப்படாம அப்ளை பண்ணலாம். 60 வயசு 70 வயசு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. 40 வயசுல இருந்தே நம்மளுக்கு நரைமுடி வர ஆரம்பிக்குது இல்லையா, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இளநரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யாரு வேணாலுமே இந்த ஹேர் டே வந்து பயம் இல்லாம, ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால எந்தவித பயமும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணலாங்க. பாருங்க நான் தண்ணி ஊத்துறேன். உங்களுக்கு தண்ணி ஊத்துனாலுமே போகாது பாருங்க, அப்படியே தான் இருக்கும். பாருங்க தேய்ச்சாலுமே போகாது பாருங்க, அப்படியே தான் இருக்கும். நீங்க அடுத்த தடவை வந்து நீங்க ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ற வரைக்கும் இந்த ஹேர் டே வந்து அப்படியே இருக்கும். இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.